வணக்கம். வீட்டில் மு.க.ஸ்டாலின் கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார். அதிர்ச்சியில் திமுகவின் தொண்டர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 80வது சுதந்திர தின விழா இன்று கோட்டையில் ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் கோட்டையில் முதல்வர் விஜய் அவர்கள் கொடியேற்றியுள்ளார். கிட்டத்தட்ட ஜென்சி இளைஞர்களாலும் தமிழ்நாட்டின் பெண்களாலும் இந்த இடத்திற்கு நான் வந்துள்ளேன் என்பதை நேரடியாகவே முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். 30 நாட்கள் கூட என்னை முழுமையாக ஆட்சி அதிகாரத்தில் வரவிடக்கூடாது என்று பல்வேறு சதித்திட்டங்கள் நடந்தது. அனைத்தையும் முறியடித்து தமிழக மக்களால் நான் இந்த இடத்தில் தற்பொழுது இருக்கிறேன் என்பதை முதல்வர் விஜய் அவர்கள் பேசியுள்ளார். அது மட்டுமல்ல, 3 மாதங்கள் நாங்கள் கொண்டு வந்த மக்களின் ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை மக்கள் மத்தியிலேயே கூறுகிறோம் என்றும் கிட்டத்தட்ட 50ற்கு மேற்பட்ட திட்டங்களையும் கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, மு.க.ஸ்டாலின் அவர்களது ஒட்டுமொத்த கனவாக இருந்த தேசிய கொடி ஏற்றக்கூடிய சுதந்திர தின விழாவில் முதல் முறையாக தான் பட்ட கஷ்டங்கள் கடந்த 2021 அவர் பேசியிருப்பார். ஆனால் இப்பொழுது மீண்டும் திமுக அரியணையில் ஏறி தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்ற எண்ணம் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்தது. தனது கணவர் 2வது முறை வரலாற்று சாதனை வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும், கலைஞரால் முடியாததை மு.க.ஸ்டாலினால் நிகழ்த்து காட்டப்பட்டது என்ற பெருமை உணர வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் மு.க.ஸ்டாலினுக்கு இருந்தது. ஆனால் சேகர்பாபு மற்றும் சபரீசன், உதயநிதி, KN நேரு, பொன்முடி இவர்கள் செய்த தவறுகளின் காரணமாகவும் ஊழல்களின் காரணமாகவும் லஞ்சத்தின் காரணமாகவும் மு.க.ஸ்டாலினையே கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைய வைத்து இன்றைக்கு கொளத்தூரில் உள்ள ஏதேனும் ஒரு அரசு அலுவலகத்தில் கூட கொடியேற்றவிட முடியாத ஒரு ஒட்டுமொத்த அவமானமும் தற்பொழுது மு.க.ஸ்டாலினுக்கு இருக்கிறது. ஏனென்றால் முன்னாள் முதல்வர் என்ற அங்கீகாரம் மட்டும்தான் தற்பொழுது மு.க.ஸ்டாலினுக்கு இருக்கிறது. சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தால் அவர் ஏதேனும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலோ அவர் கொடியேற்றத்தை நடத்தியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவரால் எதுவும் செய்ய முடியாமல், எந்த ஒரு ஊடகமும் அவரது புகைப்படங்களை வெளியிட முடியாமல் வீட்டிலேயே முதல் முறையாக முடங்கி கிடக்கிறார் என்றால் அதற்கு காரணம் திமுக மட்டும்தான். திமுகவின் மாஜி அமைச்சர்கள் செய்த லஞ்சம் மட்டும்தான், அவர்கள் செய்த ஊழல்கள் மட்டும்தான். கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய வகையில் இந்த நாளை மு.க.ஸ்டாலின் அவர்கள் மறக்கவே மாட்டார். 6 மாதத்திற்குள் ஆட்சி கலைக்கப்படும் என்பதற்கேற்ப பல திட்டங்களை மேற்கொண்ட மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது 3 மாதங்கள் வெற்றிகரமாக முடிவடைந்து விட்டது. ஆனால் இன்னமும் கூட திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்களை சட்டப்பேரவையில் தாவேகாவின் அமைச்சர்களையும் தாவேகாவின் ஆட்சியையும் புகழ்ந்து பேசக்கூடிய நிலைமைதான் தமிழக அரசியலில் உருவாகி உள்ளது என்பதையும் நாம் ஆதாரங்களுடன் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை தற்பொழுது ஏற்படுத்தக்கூடியது திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் தானே தவிர வேறு யாரும் கிடையாது. மக்கள் தாவேகாவை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். மக்கள் சட்டத்தை ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஏற்பாடுகளை தான் முதலில் கேட்கிறார்கள். இலவசத்தை கேட்கவில்லை, இலவசத்தின் ஆடம்பர வாழ்க்கையை கேட்கவில்லை, பாதுகாப்பான மாநிலமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் முதலில் கேட்கிறார்கள். அதை முதல்வர் விஜய் அவர்கள் சிறப்பாக செய்து வருகிறார் என்பதில் துளி அளவு கூட மாற்று கருத்து கிடையாது. இந்த சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை கோட்டையில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஏற்ற வேண்டும் என்று தேர்தலுக்கு முன்பாகவே கனவு காண்டு கொண்டிருந்த மு.க.ஸ்டாலின் அம்மையார் அவர்களுக்கு தற்பொழுது மிகப்பெரிய ஒரு இடியாகவும், காலையிலேயே அதிகாலையிலேயே வேக்கப்பான மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்று நடைபெறக்கூடிய சபாநாயகரின் தேநீர் விருந்தில் கூட திமுகவின் சில எம்எல்ஏக்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. அவர்களது சொத்துக்களை பாதுகாத்து கொள்ள தமிழ்நாட்டில் இனி திமுக ஆட்சி வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற தகவல் வெளியானவுடன் திமுகவில் இருந்து வெளியேறுவதற்கான திட்டங்களையும் திமுகவின் சில எம்எல்ஏக்கள் போட்டு வருவதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தளவிற்கு 10 ஆண்டுகள் திமுக ஆட்சி அமைக்க விட முடியாமல் தான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் திமுகவை எந்த ஒரு பதவியிலும் வரவிடாமல் ஓரம் கட்டினார்கள். அதற்கு காரணம் ஊழல், லஞ்சம். தமிழ்நாட்டில் திமுகவின்
செயல்பாடுகள் என்ன என்பது மக்களுக்கு உணர்த்தியவர் அம்மா புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான். அதே போல தற்பொழுது தாவேகாவும் திமுக என்றால் ஊழல் லஞ்சம் என்பதை அதே பாணியில் பேசி வருவதால் தமிழக மக்கள் இன்னமும் ஆழமாக இளம் தலைமுறையினர்கள் திமுக மட்டும் வேண்டாம், அதிமுகவிற்கு வாய்ப்புகள் கொடுத்தாலும் கூட திமுகவிற்கு மட்டும் வாய்ப்புகள் கொடுக்க வேண்டாம் என்ற எண்ணமும் தற்பொழுது வந்துவிட்டது. இதனால் ஸ்டாலின் அவர்கள் இனி அதிகாரத்திற்கு வரப்போவது கிடையாது, உதயநிதி இனி அதிகாரத்திற்கு வரப்போவது கிடையாது. இதனால் திமுகவின் தற்பொழுது இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கள் தாவேகாவை புகழ்ந்து பேசினால் மட்டும்தான் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்க முடியும், தாவேகாவில் இணைந்தால் மட்டும்தான் தன்னுடைய சொத்துக்கள் பாதுகாக்க முடியும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 6 மாதங்களுக்கு பிறகு எப்ப வேண்டுமானாலும் திமுகவின் எம்எல்ஏக்கள் அந்தர்பல்டி அடித்து தாவேகாவில் இணைந்து விட்டால் ஸ்டாலின் அவர்களது ஆலமரம் சரியக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் திமுக ஓரம் கட்டக்கூடிய வகையில் 10 அல்ல 20 ஆண்டுகள் ஆனாலும் திமுக ஆட்சி அமைக்க முடியாத நிலை உருவாகும் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அவமானம், அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு ஊழல்தான். ஒரு தமிழ்நாட்டில் பட்ஜெட் தாக்கல் போடுகிறது என்றால் அதில் 30% ஊழலாக மாறுகிறது, கமிஷனாக மாறுகிறது. தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதிகள் விவசாயத்திற்கு முழுமையாக வழங்கப்படாமல் ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் அதன் மூலம் கமிஷன்களை பெற்று செந்தில் பாலாஜி டாஸ்மாக் அமைச்சராக மதுபானத்துறை அமைச்சராக இருந்தபொழுது காளி பாட்டிலுக்கு ஒட்டுமொத்தமான ஏலம் விடக்கூடியதில் முறைகேடு, அதாவது மாதம் கோவை மற்றும் கரூர் மாவட்டங்களில் மட்டுமே மாதம் 130 கோடி வரைக்கும் வசூலை செய்திருக்கிறாராம் செந்தில் பாலாஜி அவர்கள். இது ஸ்டாலினுக்கே தெரியாதாம். இந்த பேரம் எல்லாம் உதயநிதி, சபரீசன் இவர்களை பார்த்து கொண்டிருந்தார்களாம். இப்படிப்பட்ட ஒரு மோசடிகளைத்தான் திமுகவின் ஆட்சியில் செய்ததாக ஆதாரங்களை எல்லாம் தாவேகாவின் சிட்டிங் அமைச்சர்கள் தெரியப்படுத்தி இருப்பதால் ஸ்டாலின் அவர்கள் மீது கடுமையான கோபத்திலும் தற்பொழுது நிர்வாக திறமை இல்லாத காரணத்தினாலும் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைய வைத்து தற்பொழுது வீட்டிலேயே ஸ்டாலின் அவர்களை அமர வைத்திருக்கிறார்கள். இனியும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைப்பது மிகப்பெரிய கடினம். இவர்கள் கூறிக்கொள்ளலாம் திமுக மற்றும் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக சிறப்பான வேலையை செய்யும் என்று. 3 மாதங்கள் முடிந்துவிட்டது. திமுக தான் சட்டப்பேரவையில் அவமானப்படுகிறதை தவிர சட்டப்பேரவையில் தாவேகாவின் எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ திமுகவின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திணறவில்லை என்ற தகவலையும் நாம் வீடியோ மூலமாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். 80வது சுதந்திர தின விழாவில் முதல்வர் விஜய் அவர்கள் கோட்டையில் கொடியேற்றியது ஸ்டாலின் அவர்கள் கண்ணீர் விட்டு வீட்டில் அழுதுள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி.